வணக்கம். நீங்க ஒரு டெவலப்பர்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிட்ட பார்த்திருப்பீங்க. சில சமயம் அது நம்மளோட நெருங்கிய நண்பன் மாதிரி இருக்கும். ஆனா சில சமயம் அது ஏன் இப்படி பண்ணுதுன்னே புரியாது. ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. இந்த செஷன் முடியும் போது கிட் உங்களுக்கு முழுசா புரிஞ்சிரும், நான் கேரண்டி கொடுக்கறேன். வாங்க, கிட்ட பத்தின பயத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு அது உண்மையில என்னதான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம எல்லாருமே மாட்டிருப்போம் இல்லையா? ராத்திரி 11 மணிக்கு டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியாம நீங்க மட்டும் இல்ல, பல வருஷம் அனுபவம் இருக்கிற டெவலப்பர்கள் கூட சில சமயம் கிட்ட பார்த்து பயப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம கமாண்ட்ஸ மனப்பாடம் பண்றதே தவிர அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்ல. ஆனா இன்னைக்கு நாம அந்த தப்ப சரி பண்ண போறோம். ஓகே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்மளோட ஒரே நோக்கம் இதுதான். இனிமே கிட் கமாண்ட்ஸ மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அது எப்படி யோசிக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இதத்தான் மென்டல் மாடல்னு சொல்லுவோம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், கிட் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆமாங்க, இதுதான் சங்கடமான ஒரு உண்மை. உங்களுக்கு கிட் குழப்பமா இருக்குன்னா நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சீனியர் டெவலப்பர்ஸ் கூட கமாண்ட்ஸை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நாம அந்த தப்பை பண்ண வேண்டாம். அந்த பிரச்சனையோட ஆணிவேரையே புடுங்க போறோம். ஒவ்வொரு கமாண்டுக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எந்த சிக்கலான சூழ்நிலையையும் நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். கிட்ட மாஸ்டர் பண்ணணுமா? அப்போ நாம யோசிக்கிற விதத்தை கொஞ்சம் மாத்தணும். கிட்ட வெறும் கமாண்ட்ஸா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னாப்ஷாட்கள் அப்புறம் பாயிண்டர்கள், அதாவது புகைப்படங்களும் சுட்டிக்காட்டிகளும். இந்த 2 கான்செப்டையும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா பாதி கிணற தாண்டின மாதிரி. சரி, முதல்ல கமிட்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் கிட்டோட இதயமே. நீங்க ஒரு கமிட் பண்றீங்கன்னா நீங்க செஞ்ச மாற்றங்களை மட்டும் சேவ் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த நொடியில உங்க முழு ப்ராஜெக்டும் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட். அதனால தான் அதை வெறும் மாற்றங்கள்னு சொல்லாம ஸ்னாப்ஷாட்னு சொல்றோம். இதுக்குள்ள அந்த போட்டோ, சில தகவல்கள், அப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எதுன்னு சொல்ற ஒரு குறிப்பும் இருக்கும். அடுத்து பிரான்ச். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பிரான்ச்னா நம்ம ப்ராஜெக்டோட ஒரு பெரிய காப்பி உருவாகுதுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. ஒரு பிரான்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ல ஒரு கமிட்டோட பேரை எழுதி ஒட்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு செகண்ட்ல உருவாகிடுது. ஓகே, அடுத்தது ஹெட். இதுவும் ஒரு பாயிண்டர் தான். இத கிட்டோட ஜிபிஎஸ்னு சொல்லலாம். அதாவது யூ ஆர் ஹியர்னு மேப்ல ஒரு அம்பு காட்டும்ல, அது மாதிரி. நீங்க இப்போ ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பிரான்ச்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கிட்டுக்கு சொல்றது இந்த ஹெட் தான். நீங்க பிரான்ச்சை மாத்தும் போது இந்த ஹெட் பாயிண்டரும் உங்க கூடவே அந்த பிரான்ச்சுக்கு வந்துடும். சரி, இப்போ கிட் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். உங்க கோட் எப்பவுமே 3 இடங்கள்ல ஏதாவது ஒண்ணுல இருக்கும். முதல்ல உங்க ஒர்க்கிங் டைரக்டரி. இது நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல பார்க்குற சாதாரண ஃபோல்டர், நீங்க கோட் அடிக்கிற இடம். 2வது ஸ்டேஜிங் ஏரியா. இதை ஒரு பார்சல் அனுப்புறதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல எடுத்து வைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அடுத்த கமிட்டுக்கு போக வேண்டிய ஃபைல்ஸை மட்டும் இங்க தயாரா எடுத்து வைப்போம். கடைசியா ரெபாசிட்டரி. இதுதான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், உங்க ப்ராஜெக்டோட டைம் மிஷின் மாதிரி. எல்லா ஸ்னாப்ஷாட்டுகளும் இங்க தான் பத்திரமா இருக்கும். இவ்ளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்போ நாம பார்த்த இந்த மென்டல் மாடல, அதாவது இந்த ஸ்னாப்ஷாட்கள், பாயிண்டர்கள், 3 ஏரியாக்கள், இது எல்லாம் நிஜத்துல எப்படி பார்க்கறதுன்னு ஒரு உதாரணத்தோட செஞ்சு பார்க்கலாம். வாங்க, ஒரு சின்ன லோக்கல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன குறிப்பு, நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தீங்கன்னா கிட் ஃபார் விண்டோஸ்னு ஒன்னு இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட் பேஷ்னு ஒரு டெர்மினல் வரும். அது பார்க்க லினக்ஸ் இல்லனா மேக் டெர்மினல் மாதிரியே இருக்கும். கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நம்மளோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ. 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, கிட் இனிட். இதை போட்டா உங்க சாதாரண ஃபோல்டரை ஒரு கிட் ரெபாசிட்டரியா மாறிடும். ஸ்டெப் 2, கிட் ஆட். இது உங்க ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கிற மாற்றங்களை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு, அதாவது அந்த பார்சல் பாக்ஸ்குள்ள நகர்த்தும். ஸ்டெப் 3, கிட் கமிட். இது ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து ரெபாசிட்டரியில நிரந்தரமா சேமிச்சிடும். அவ்வளவுதான். சரி, வேலை செஞ்சா மட்டும் போதாது, என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த 3 கமாண்ட்ஸும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. கிட் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா உங்க ஃபைல்ஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெளிவா காட்டிடும். கிட் லாக் போட்டா இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா ஸ்னாப்ஷாட்ஸோட வரலாற்றையும் பார்க்கலாம். கிட் டிஃப் உங்க மாற்றங்களை வரி வரியா காட்டும். ரொம்ப ரொம்ப உபயோகமான கமாண்ட்ஸ் இது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ல மட்டுமே தனியா வேலை செஞ்சோம். ஆனா ப்ராஜெக்ட்னா டீமோட சேர்ந்து தானே வேலை செய்வோம். அப்போ எப்படி நம்ம கோட மத்தவங்களோட ஷேர் பண்றது? இங்கதான் ரிமோட் ரெபாசிட்டரி உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா, கிட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், கிட்டப்ங்கிறது அந்த கிட் ரெபாசிட்டரியா ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடம், ஒரு சர்வீஸ். ரெண்டும் ஒன்னு இல்ல, ஆனா ஒன்னா வேலை செய்யும். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
லோக்கல் ரெபாசிட்டரி உங்க கம்ப்யூட்டர்ல உங்க மெஷின்ல இருக்கு. அது உங்க பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ரிமோட் ரெபாசிட்டரிங்கிறது GitHub மாதிரி ஒரு ஆன்லைன் இடத்துல இருக்கும். இது உங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. இதுதான் நம்மளோட சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், அதாவது எல்லாரும் நம்புற ஒரு பொதுவான இடம். டீமோட வேலை செய்ய இந்த 3 கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கிட் க்ளோன், இதை வச்சு தான் ஒரு ஆன்லைன் ப்ராஜெக்டை முதல் தடவையா உங்க கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணுவீங்க. கிட் புல், உங்க டீம்ல மத்தவங்க செஞ்ச மாற்றங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். கிட் புஷ், நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல சேமிச்ச கமிட்ஸை ஆன்லைன் ரெபாசிட்டரிக்கு அனுப்பி மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இது பயன்படும். சிம்பிள். இப்போ கிட்டோட உண்மையான சூப்பர் பவருக்கு வருவோம், பிரான்ச்சிங். இது எதுக்குன்னா, நம்மளோட மெயின் கோட் நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அதை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம ஒரு புது ஃபீச்சர்லயோ இல்ல ஒரு பக் ஃபிக்ஸ்லயோ தனியா வேலை செய்ய இது ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுக்கும். இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. சரி, வாங்க ஒரு உதாரணத்தோட இதை பார்க்கலாம். ஆரம்பத்துல உங்க ப்ராஜெக்ட் வரலாறு இப்படி ஒரு நேர்கோடா இருக்கும். A, B, Cன்னு வரிசையா கமிட்கள் இருக்கு. நம்ம மெயின் பிரான்ச் இப்போ Cங்கிற கடைசி கமிட்ல இருக்கு. இப்போ நம்ம கிட் பிரான்ச் ஃபீச்சர்னு ஒரு கமாண்ட் போடுறோம். உடனே என்ன நடக்குது பாருங்க. ஃபீச்சர்னு ஒரு புது ஸ்டிக்கி நோட், அதாவது ஒரு புது பாயிண்டர் உருவாக்கிடுச்சு. ஆனா அதுவும் அதே C கமிட் மேல தான் ஒட்டப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஃபைல்ஸும் காப்பி ஆகல. ஒரு மில்லி செகண்ட்ல ஒரு புது பாயிண்டர் மட்டும் தான் உருவாச்சு. அடுத்து நாம கிட் செக்அவுட் ஃபீச்சர் கமாண்ட் மூலமா அந்த புது பிரான்ச்சுக்குள்ள போறோம். அங்க போய் ஒரு புது கமிட், அதாவது D-ய உருவாக்குறோம். இப்ப பாருங்க மேஜிக். நம்ம மெயின் பிரான்ச் இன்னும் C-ல தான் இருக்கு. ஆனா நம்ம ஃபீச்சர் பிரான்ச் மட்டும் முன்னோக்கி D-க்கு போயிடுச்சு. இப்போ 2 தனித்தனி வரலாறு உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஃபீச்சர் வேலையெல்லாம் முடிஞ்சதும் திரும்ப மெயின் பிரான்ச்க்கு வந்து கிட் மர்ஜ் ஃபீச்சர்னு கொடுக்குறோம். அப்போ கிட் என்ன பண்ணணும்னா, இந்த 2 பாதைகளையும் ஒன்னா சேர்க்கும். அப்படி சேர்க்கும்போது ஈன்னு ஒரு ஸ்பெஷல் கமிட் உருவாகும். இதுக்கு பேரு மர்ஜ் கமிட். இதுக்கு பாருங்க, C மற்றும் Dன்னு 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படிதான் பிரிஞ்ச பாதைகள் திரும்பவும் ஒன்னு சேருது. அவ்வளவுதாங்க, நாம முக்கியமான எல்லா கான்செப்டையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கு வசதியா ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷீட் மாதிரி பார்த்துடலாம். இது உங்களுக்கு ஒரு குயிக் ரெஃபரன்ஸா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கிட்டுங்கிறது ஸ்னாப்ஷாட்டுகளை சேமிச்சு வைக்கிற ஒரு டேட்டாபேஸ். பிரான்ச், ஹெட் இதெல்லாமே அந்த ஸ்னாப்ஷாட்டுகளை சுட்டி காட்டுற வெறும் பாயிண்டர்கள் தான். இந்த ஒரு அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கிட்ல நீங்க தான் ராஜா. இதோ உங்களுக்காக ஒரு சீட் ஷீட். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இனிட் க்ளோன் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்க, ஆட் கமிட் உங்க வேலைகளை சேமிக்க, புஷ் புல் டீமோட வேலை செய்ய, அப்புறம் பிரான்ச், செக் அவுட், மர்ஜ் இதெல்லாம் பிரான்ச் கூட விளையாட. இந்த 10 கமாண்ட்ஸை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க ஒரு இன்டர்மீடியட் லெவல் டெவலப்பருக்கு சமம். சரி, இப்போ உங்களுக்கு வெறும் கமாண்ட்ஸ் மட்டும் தெரியாது, அது ஏன் எப்படி வேலை செய்யுதுங்கிற உண்மையான புரிதலும் கிடைச்சிருக்கு. இனிமே உங்களுக்கு கிட்ட பத்தின பயமோ குழப்பமோ இருக்காது. இந்த நம்பிக்கையோட, இந்த புதிய அறிவோட நீங்க அடுத்ததா என்ன பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை உருவாக்க போறீங்க யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.